பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு முக்கியமான வாரமாக இருக்கிறது. கடைசி சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை வருகிறது. எனவே கர்த்தருக்கு சித்தமானால் அடியார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சென்னைக்கு வருகிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை சென்னையிலே நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, சென்னையில் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பம்மல் போகிற ரோட்டில் முத்தமிழ் நகர் எனப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் சியோன் காம்ப்ளெக்ஸ் என்று கேட்பீர்கள் என்றால் சொல்லுவார்கள். அந்த சியோன் காம்ப்ளெக்ஸ் மாடியில் 4வது தளத்தில் பின்னால் லிஃப்ட் இருக்கும். ஏறி மேலே லிஃப்ட்டில் ஏறிங்க 4வது ஃப்ளோர் வந்துடலாம். அங்கே அடியார் உங்களுக்காக காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் சகோதரர் மங்களராய் தலைமையில் உங்களுக்கு நல்ல விருந்தளிக்கப்படும் என்பதையும் அறிவிக்கிறேன். ஏராளமான பேர்கள் தினந்தோறும் சென்னையிலே நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள். நீங்கள் ஏன் வந்து பங்கு பெறக்கூடாது என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியம் விடுதலையின் ஊழியமாக இருந்து அநேகம் ஜனங்களுக்கு, 1000 ஜனங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் புது வாழ்வை அடைந்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். முக்கியமாக பிசாசு பில்லி சுனியத்தில் கெட்டுப்பட்டிருப்பவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமான விடுதலையை கொடுத்து வருகிறார். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு கூட்டத்தின் இறுதியிலும் நாம் நல்ல விருந்தை ஜனங்களுக்கு அளித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி வருகிறோம். ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்சவுடனே நல்ல விருந்து அவங்களுக்கு உண்டு. இது போதாது என்று சொல்லி இப்பொழுது நாசிரை தேவனுடைய மாளிகையிலே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தை நாம் கட்டி நடத்தி வருகிறோம். அங்கே இருக்கிற முதியவர்களுக்காக தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்களை நான் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபத்தில் நடத்துகிறோம். அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளையும் நாம் அளித்து வருகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் இதை கணக்கிலே கொண்டு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறவர்களுக்கு நம்முடைய ஊழியத்தை அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபேவர் பிளாக் போடுகிற வேலை நடைபெற இருக்கிறது. நீண்ட ஃபேவர் பிளாக் ரோடு. அது மாத்திரமல்ல, 200 முதியவர்கள் அங்கே தங்குவதற்காக நான் ஒரு பெரிய ஹால் கிட்ட இருக்கிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல். இது ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது.
ராஜா தம்முடைய குமாரனுக்காக மன நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்துக்கெல்லாம் துக்கமாக மாறிற்று. ஒரு வித்தியாசமான வினோதமான சம்பவம் இந்த 2 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் நடைபெறுகிறது. தாவீதை எப்படியாவது கொண்டு விட வேண்டும், அதாவது சொந்த தகப்பனை கொண்டு விட வேண்டும், அவர் செத்தாதான் நான் ராஜாவாக முடியும் எனப்பட்ட ஒரு கொடூரமான எண்ணத்தில் ஒரு கொடூரமான மகனாக பிறந்து வாழ்ந்தவன் தான் இந்த அப்சலோம். அவனை போல கொடுமையானவன் இந்த பைபிளில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தாவீது ராஜாவுடைய பிள்ளை, அவ்வளவு அழகான பிள்ளை, அவ்வளவு அறிவு நிறைந்த ஆற்றல் நிறைந்த பிள்ளை, அவ்வளவு வலிமையான ஒரு மகன். தாவீது ராஜாவுக்கு பிறகு அந்த சிங்காசனத்தில் ஏறுவதற்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த குறித்த காலம் வரைக்கும் காத்திருக்க அப்சலோமுக்கு விருப்பம் இல்லை. தகப்பன் இருக்கும் பொழுதே கொன்று விட்டு நான் எப்படியாவது ராஜாவாகணும், அது அப்பாவாக இருந்தானே அம்மாவாக இருந்தானே, நான் ராஜாவாக வேண்டும் என்பது குறுக்காக யார் வந்தாலும் நான் கொள்ளுவேன் எனப்பட்ட ஒரு கொடூரமான மகனாக அது அப்சலோம் எனப்பட்டவன் இந்த பூமியில் வாழ்ந்தான் என்று இந்த பைபிள் நமக்கு அழகாக சொல்கிறது. இந்த ஹோலி பைபிளை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு நல்லவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கண்டு ஆச்சரியப்படுகிறோம். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றோம். இந்த உலகம் ஒழுங்காக சுற்றி கொண்டிருப்பதற்கு அப்படி போன்றவர்கள் இந்த பூமியில் பிறந்தது ஒரு காரணம் என்பதையும் நாம் அறிய வருகிறோம். அதே போல கொடுமையானவர்கள் தான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக எவ்வகைய கொடிய செயலையும் செய்ய தயங்காதவர்களும் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பைபிள் சொல்லிக் கொடுக்கிறது. அப்சலோமை புரிந்து கொள்ளவே முடியாது. அவனோட கொடூரன், பெற்ற தகப்பனை அழித்து தன்னுடைய சிங்காசனத்தை அவன் இரத்தத்தில் மேல் போட்டு அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். ஏராளமான அறிவு, ஏராளமான ஆற்றல் இருந்தபடினால கொஞ்ச காலத்திலேயே அனைத்து ஜனங்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்து எல்லோரையும் தன் பக்கமாய் அவன் இழுத்து கொண்டு, தாவீது பக்கமாக இருந்தவங்க எல்லாரும் தாம் பக்கமாக இழுத்து கொண்டு தாவீதை ஓட விட விரட்டியான். இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி சின்ன கட்சியாக இருந்தது. அது வளர 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 ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எல்லாரும் இந்த கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. யார் புதுசாக எந்திக்கிறாங்களோ, யார் வெற்றி பெற்றுட்டே வராங்களோ அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்து தேய்ந்து கொண்டிருக்கிற கட்சியில் இருப்பவர்கள்லாம் சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் உலக நீதி. அதுதான் இந்த இந்தியாவிலே நடக்குது. எல்லா நாடுகளிலும் அதை தான் நாம் காண்கின்றோம். நமக்கு பதவி வேண்டும், நமக்கு உயர்வு வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறே அல்ல. நமக்கு பணம் வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது தவறல்ல. நமக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது தவறல்ல. அந்த ஆசைகள்லாம் இருந்தால் தான் நாம் உழைப்போம், போராடுவோம். நாம் அப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்கள் இருந்தால்தான் நம்ம ஜெபிப்போம், கர்த்தரை தேடுவோம், ஆண்டவரும் நமக்கு வெற்றி தருவார். ஆனால் அப்படிப்பட்ட ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு அதைகளை அடைவதற்காக தவறான பாதை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எப்படியாவது எதையாவது செய்து எவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்தாவது என்னுடைய விருப்பத்தை அடைவேன் என்று ஒருவர் நினைப்பான் என்றால் அது தவறு என்பதைத்தான் நான் இந்த நாளிலே சுட்டித்து காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். அபரீதமான வளர்ச்சி, குறிஞ்ச காலத்தில் அப்சலோமுக்கு அபரீதமான வளர்ச்சி. அந்த அளவுக்கு அவனுடைய உழைப்பு, அந்த அளவுக்கு அவனுடைய அறிவு, அந்த அளவுக்கு அவனுக்கு இருந்த ஆற்றல், சூழ்நிலைகளை கணிப்பது எல்லாவற்றிலும் வல்லவனாக இருந்தான். எல்லாம் சரிதான். ஆனால் பெற்று தகப்பனை தள்ளிவிட்டு கொண்டு விட்டு ராஜாவாக ஆசைப்பட்டது தவறல்லவா? இதை வச்சு பார்க்கும்போது மிச்சு எல்லாமே அடி வாங்கி விடுகிறது அல்லவா? இந்த அப்சலோமை குறித்து எத்தனை முறை வாசித்தாலும் நமக்கு சலிப்பு தட்டுவதில்லை. இதுபோல ஒரு அழகான மனிதனை இஸ்ரவேல் கண்டதில்லை என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஒரு முடியை வெட்டும் பொழுது அந்த முடியை நிறுத்து பார்த்தா எத்தனையோ கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு அழகான ஒரு சுருள் முடிக்காரனாக, ஆற்றல் மிக்கவராக அவர் இருந்தார். எல்லாம் இருந்தது. ஆனால் கடவுளும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. தகப்பன் மீது அன்பும் இல்லை. நேர்வழியில் செல்ல வேண்டும் எனப்பட்ட மன உறுதி அவரிடத்தில் இல்லை. நீதி இல்லை, நியாயம் இல்லை, எதுவும் இல்லை. நான் எப்படியாவது ராஜா ஆகணும், யாரும் நாசமாக போகட்டும் எனப்பட்ட சுயநிலைமை அவரிடத்தில் ஓங்கி இருந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ரித்துக்குரியவர்களை, இந்த அப்சலோமுடைய குணநலன்கள் எதுவுமே நம்மிலே வராதபடிக்கு
இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பெற்றவர்களை கொன்று, சகோதரர்களை சகோதரிகளை கொன்று, இல்லாவிட்டால் நமக்கு அன்பு காண்பிக்கிறவர்களை கொன்று, நமக்கு ஆதரவு கொடுத்தவர்களை, நம்மை உயர்த்தி விட்டவர்களை கொன்று நாம் ஆழ்ந்து விட வேண்டும் என எண்ணங்களுக்கு ஒரு காலம் நாம் இடமளித்து விடக்கூடாது. இன்னொருடைய புகழை, இன்னொருடைய சொத்துக்களை குறுக்குவழியில் சென்று நாம் அபகரித்து விடலாமா என்று நாம் ஒரு காலம் நான் நினைக்கக்கூடாது. அப்படி எந்த உயர்வும் நமக்கு தேவையே இல்லை. ஒரு இடத்துல பழகிற பொழுது அவர்கள் அப்பாவிகளாக இருப்பதை கண்டு, அவர்கள் நல்லவர்களாக இருப்பதை கண்டு, அவர்களுக்கு தீங்கு செய்து அவர்களிருந்து எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்ளலாமா என்று நான் நினைக்கக்கூடாது. நம்மை நம்புகிறவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தாவீது தன் மகனாகி அப்சலோமை தூக்கி வளர்த்தார். யார் தூக்கி வளர்த்தாரோ அவருக்கு விரோதமாகவே அப்சலோம் எழும்பியது போல, யாரெல்லாம் நம்மை வளர்த்து விட்டார்களோ, யாரெல்லாம் நம்மை தூக்கி வளர்த்தார்களோ, தாங்கினார்களோ, அவர்களுக்கு விரோதமாக கொடூரமாக நாம் செயல்பட்டு விடக்கூடாது என்று அந்த அப்சலோம் இடத்திலிருந்து நாம் பாடத்தை நாம் படிக்கின்றோம். ஒரு வாய் நமக்கு யாராவது ஒரு உணவு கொடுத்து விட்டால் கூட, ஒரு நேரம் ஒரு வாய் நம்ம சாப்பிட்டா கூட அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு காலம் எழும்பக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுத்த சாப்பாடு நம்ம ரத்தத்தில் இருக்கிறது, நம்ம உடம்பில் இருக்கிறது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்தேன். எவ்வளவோ பிறர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு விரோதமாகவே எழும்பி கொலையும் செய்ய துணிகிற எத்தனை பேர்களை காண்கிறோம். ஒரு சினிமா நடிகை, நான் இன்றைக்கு தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வாசித்தேன். சின்ன வயதிலேயே கேரளாவிலிருந்து தன் தாயோடு வந்து கவர்ச்சியாக நடித்து குறுகிய காலத்தில் ஏராளமான பணத்தை சம்பாதித்தார்களாம். சின்ன பிள்ளை, தாய் துணையாக இருக்கிறாங்க. பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எனக்கு டிரைவர் வேண்டும், சமைப்பதற்கு ஆள் வேண்டும், எனக்கு மேனேஜர் வேண்டும் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து 3 பேர்களை தேர்வு செய்து தன்னோடு கூடவே வைத்திருந்தார்களாம். அதில் வேதனையான விஷயம், டிரைவராக இருந்தவர் ஒரு கிறிஸ்தவர், நாசிரியத்தை சார்ந்தவர். அதுதான் மிகவும் அதிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த மண்ணை சார்ந்தவர் அவருக்கு டிரைவராக இருக்கிறார். கிறிஸ்தவ பெயர். வீட்டில் சமைத்து கொடுக்குறக்கு ஒரு ஆண், அவருடைய வேலைகளை பார்ப்பதற்கு ஒரு மேனேஜர் என்று சொல்லி 3 பேரும் அவருடைய வீட்டிலே தங்கியிருக்கிறாங்க. வாடகைக்கு ஒரு பெரிய வீடு எடுத்து அங்கே தங்கியிருக்கிறார். பாருங்கள், அந்த பெண் அதிக வேகமாக நடித்து அதிக பணத்தை குறுகிய காலத்தில் சம்பாதித்தபடியினாலே தாயுடைய ஆலோசனையை ஏற்று எப்படியாவது சென்னையில் ஒரு பெரிய வீடை வாங்கிவிட வேண்டும் என்று அநேகரிடத்தில் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது டிரைவர் பக்கத்தில் இருந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நிறைய பணம் வைத்திருக்கிறேன், எனக்கு நல்ல வீடு வேண்டும் என்று அவரிடத்திலும் இவரிடத்திலும் அந்த சின்ன பெண், அந்த நடிகை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். தனது டிரைவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உணரவில்லை, அதனுடைய ஆபத்தை உணரவில்லை. இவ்வளவு பணம் வைத்திருக்கிறாள் சின்ன பிள்ளை, வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ காசு வச்சுருக்காங்கிறத கண்டுபிடித்து அந்த டிரைவர் வீட்டில் சமைத்து கொண்டிருந்தவர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் பேசி அவங்க 3 பேரும் திட்டம் போட்டு ஒரு நாள் காலையிலே அந்த நடிகை குளித்து கொண்டிருக்கும் பொழுது கதவை தட்டி வெளியே அழைத்து கத்தினால் ஏறக்குறைய 27 முறைக்கும் அதிகமாக குத்தி கொலை செய்து, அதை கேட்டு ஓடி வந்த அம்மாவையும் குத்தி கொலை செய்து அந்த பணத்தை எடுத்து கொண்டார்கள் என்று நான் வாசித்தேன். அது பிறகு போலீஸில் மாட்டிக்கிறாங்க, அந்த கேஸ்லாம் நடந்து முடியுது. இது 3 பேரும் செய்தது எவ்வளோ பெரிய துரோகம் பார்த்தீர்களா? தனக்கு வேலை கொடுத்து, தன்னை நம்பி, தன் வீட்டில் தன்னோடு கூட தங்க வைத்து, 3 வேளையும் உணவு கொடுத்து, சம்பளம் கொடுத்து, குடும்பத்தை வாழ வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை கேவலம் பணத்திற்காக கத்தியினால் பலமுறை துடிதுடிக்க குத்தி கொன்று, நம்பிக்கை துரோகம் செய்து, எங்களுக்கு பணம் தான் வேண்டும், நீ இல்லை, நீ எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் உன்னை குத்தி கொள்வோம் என்று மிருகங்களைப் போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த அப்சலோமின் ஆவிதான் அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. யாரிடத்தில் சம்பளம் வாங்குகிறோமோ, யாரிடத்தில் உணவு வாங்குகிறோமோ, யாராலே வாழ்க்கை அடைகிறோமோ, நாம் மிகவும் நெருக்கப்படுற காலங்களில் யார் நமக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் தூக்கி சுமக்க வேண்டும். அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நாம் பேசிவிடக்கூடாது. இந்த சுண்டு விரலை கூட அவர்களுக்கு விரோதமாய் நாம் உயர்த்தி விடவே கூடாது. ஆனால் இந்த அப்சலோமை போல தனக்கு வாழு கொடுத்த தகப்பனையே, தன்னை தூக்கி வளர்த்த தகப்பனையே அவன் கொள்ள வேண்டும் என்று அலைந்து தெரிந்தது போல இன்றைக்கும் எத்தனையோ பேர்கள் பழையவைகளை மறந்து, வந்த பாதையை மறந்து, தன்னை வளர்த்து விட்டவர்களை கொலை செய்ய முயற்சிப்பதையும் அழிக்க முயற்சிப்பதையும் காண்கிறோம். நாம் அப்படி ஒரு காலம் இருக்க வேண்டாம். நாம உழைத்து முயற்சித்து ராஜ்யங்களை கெட்ட ஆசைப்படுவோம்.
பிஸ்னஸை கெட்ட ஆசைப்படுவோம், ஊழியத்தை கெட்ட ஆசைப்படுவோம். நம்ம உழைப்போம், நம்ம ஜெபிப்போம், கடினமாய் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் அந்த பிஸ்னஸை வளரச் செய்வார். நம்ம முழங்கால் படியிட்டு 4 சுவருக்கு மத்தியிலிருந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஊழியத்தை ஆரம்பிப்போம். அந்த ஊழியத்தை வளரச் செய்வார். ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரராய் ஒரு இருக்கிறார், அவருக்கு நிறைய கூட்டம் வருது. அவரை தள்ளிட்டு நாம் அந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இந்த பிஸ்னஸ் மேன் வயசாயிடுச்சு, இவரை தள்ளிட்டு நாம் அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கொள்ளலாம் என்று குறுக்கு வழியிலே நாம் எதையும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவே வேண்டாம். நாம முயற்சிப்போம், நாம உழைப்போம். நமக்கு நாமே ஒரு ராஜ்யத்தை, ஒரு பெரிய பிஸ்னஸை, ஒரு பெரிய ஊழியத்தை, இல்லைன்னா ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்புவோம். இன்னொருவர் கஷ்டப்பட்டு உண்டாக்கி வைத்திருப்பதை கவர்ந்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூடாது. அன்றைக்கு ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அந்த மனிதனை குறித்து தெரியுமா, இன்னொருத்தரை குறித்து சொன்னார். யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ, குழந்தை இல்லையோ, அவர்கள் பெரிய வீடுகளில் இருப்பதை கவனித்து அந்த பத்திரங்களில் ஃபோர்ஜரி செய்து அந்த வீடுகளை அவர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி எனக்கு சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. குழந்தை இல்லை என்பது எவ்வளோ பரிதாபமான விஷயம். அப்படிப்பட்டவருடைய சொத்துக்களை போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தன் சொந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு குறுக்கு புத்தி, எவ்வளவு பிசாசின் கிரியை. நாம உழைத்து வீடுகளை வாங்க முயற்சிப்போம், நாம சம்பாதித்து நிலங்களை வாங்க முயற்சிப்போம். அந்த பணத்தில் வீடுகளை கட்டி குடியிருக்க விரும்புவோம். இன்னொருத்தர இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நிறைய பேர் அப்படி இருப்பதை நான் ஊழியத்தில் கண்டு அதிகமாக வேதனைப்பட்டிருக்கிறேன். இன்னொருவர் உண்டாக்கி வைத்திருக்கிறது நமக்குன்னு எடுக்க நினைக்கக்கூடாது. தாவீது ராஜா ஆனார்னா அவர் உண்டாக்கி வைத்திருந்த ராஜ்யம் அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மகன் விரும்பினான். அது மிகவும் தவறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் கடைசியில் அவன் செத்து போகிறான். ஏன்னா தாவீது கர்த்தருடைய பிள்ளை இல்லை. பெரிய ஒரு யுத்தம், அது நீண்ட கதை, எத்தனை முறை வாசித்தாலும் போர் அடிக்காது. பெரிய யுத்தம் காட்டுக்குள்ளே நடக்குது. அத்தனை வீர்களும் இஸ்ரவேல் அத்தனை பேரும் அப்சலோமுக்காக தாவீது சண்டைக்கு வராங்க. தான் கண்ணையே குத்துறதுக்கு அவங்க வராங்க. ஆனால் தாவீது கூட யூதா கோத்திரமும் யோவாப் என்ற படைத்தளபதியும் அநேக மாவீரர்களும் இருந்தபடியினாலே அந்த யுத்தத்தில் அப்சலோமும் அப்சலோடு கூட வந்தவர்களும் மடங்கடிக்கப்படுகிறார்கள், மாபெரும் தோல்வியை தழுகின்றார்கள். அதில் அப்சலோம் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படித்தான் முடிவு ஏற்படும் என்பதை பைபிள் அழகாக சொல்லுகிறது. பரிதாபமாக குத்தி கொலை செய்யப்படுகிறான். அவனை ஒரு குழியில் தூக்கி போட்டு கல்லில் போட்டு மூடிறாங்க. ஒரு கலரை கூட அவனுக்கு இல்லை. மிக பரிதாபமான முடிவு அவனுக்கு ஏற்படுது. வாலிப இதில் மரணம் அடைகிறான். தவறான வழியில் போகிறவர்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைப்பது போல இருக்கும், ஆனால் முடிவு பரிதாபமாக இருக்கும் என்பதற்கு அப்சலோமுடைய வாழ்க்கை எங்கு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பரிதாபமான முடிவு, செத்துவிட்டான். இன்னொன்று யுத்தமே, யோவாப் ஊதுகிறார், களத்தை ஊதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. யூதாவில் ஒரு பெரிய ஆரவாரம், வெற்றி அடைந்து விட்டோம், இனி தாவீதை யாரும் அசைக்க முடியாது என்று அவர்கள் ஆரவாரிக்கிறார்கள். இந்த செய்தி தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. அப்சலோம் கொலை செய்யப்பட்டு விட்டான். உனக்கு எதிராக வந்து அத்தனை பேரும் மடங்கடிக்கப்பட்டு விட்டார். இனி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, பெரிய வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வெற்றியை கேட்டு அவர் சந்தோஷப்படாதபடி என் மகனே, என் மகனே, என் மகனே என்று தன்னை கொலை செய்ய வந்த அந்த கொடூரனாகிய மகனை நினைத்து அந்த தகப்பன் கதறி அழுது துடித்தார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக, ஆச்சரியமாக இருக்கிறது. யுத்தத்தில் பெரிய வெற்றி கிடைத்து விட்டது, இனி மறுபடியும் நான் ராஜாவாவேன், மறுபடியும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று அவர் சந்தோஷப்படவில்லை. என் ராஜ்யபாரம் மறுபடியும் கிடைக்கப் போகிறது என்று அவர் சந்தோஷப்படவில்லை. என் மகன் அப்சலோம் மரித்து போய்விட்டானே, ஐயா உண்மை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தான், உனக்கு இவ்வளவு துன்பங்களை கொண்டு வந்தான், நாடே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, இந்த இக்கட்டான நேரத்தில் உமக்கு பின்னால் எவ்வளோ பேர் பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்கள பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. என் மகன் மரித்து விட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவருக்கு தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு இருந்தது என்று பாராட்ட வேண்டும். நாம் ஆச்சரியப்படுகிறோம். நிச்சயமாய் சரிதான், ஒரு தகப்பன் தன் மகனுடைய மரணத்தை கேட்டு துடித்தார் என்றால் அது சரிதான். இன்னொரு பக்கம் இது வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? அந்த அப்சலோம் கொல்லப்படாவிட்டால் தாவீதை கொலை செய்து விடுவான். நம்பி வந்து அத்தனை பேர் அழிந்து போய் விடுவார்கள். அவர்கள் நிமித்தமாவது ஓகே, அது கஷ்டமாக தான் இருக்குது, இருப்பினும் இதுதான் சரி, இது கடவுளுடைய செயல் என்று அவர் அதை எடுத்துக்கொண்டிருக்கலாம் அல்லவா? How he is taking it? What is the take away from this incident?
அவருடைய மனம் தகப்பனாக தான் அங்கே இருந்தது என்று ஒரு ராஜாவாக இருக்கவில்லை. அதைத்தான் நம்ம இங்கே காண்கிறோம். என் மகன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான். தகப்பனுங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தார். அவரை நம்பி, ராஜாவை நம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான வீரர்கள் நிற்கிறாங்க. உயிரை பணைய வச்சு சண்டை போட்டு அவ்வளோ பெரிய நம்பரில் இருந்த எதிரிகளெல்லாம் விரட்டி அடித்து உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி ராஜாவை காப்பாற்றிருக்கு. அது அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. அவருடைய மகன்தான் பெரிதாய் தெரிந்தது. ராஜாவாக தாவீது அங்கு இல்லை, ஒரு தகப்பனாய்த்தான் இருந்தார். அது தவறு என்று சொல்லி இந்த இடத்துல நாம் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தாவீது வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கிறது. பெரிய கண் திறக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தகப்பனாக இருக்கிறவரை பாராட்டணும், இன்னொரு பக்கம் அவர் செய்தது தவறல்லவா? அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், பாருங்கள். யுத்தத்தில் முறிந்து விடுகிறதுனால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா அழுதுட்டு இருக்காரான்னு எல்லாரும் வந்து சந்தோஷம்லாம் துக்கமாக மாறிடுது. எல்லாம் திருட்டளவா தோத்துட்டு யுத்தத்தில் தோத்து வர்றவங்க மாதிரி ராஜா அழுதுட்டு இருக்காங்கன்னு திருட்டளவா அவங்க எல்லாம் பட்டணத்துக்குள்ளே வந்தாங்களாம், சிட்டிக்குள்ளே வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய வெற்றி. ராஜாவுக்கா யுத்தத்தையே கூட ஜெயித்துட்டு கம்பீரமாக வர வேண்டியவர்கள் பயந்து திருட்டளவாய் வராங்க, ராஜா அழுதுட்டு இருக்காருன்னு. ஒரு தனி மனிதனுடைய தவறான ஒரு அப்ரோச், தவறான ஒரு பார்வை அநேக வெற்றி பெற்று ஆரவாரமாய் வர வேண்டிய வீரர்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தை ஏற்படுத்தி திருட்டளவாய் உள்ளே வந்தார்கள். அவர்கள் பட்ட பாடுகள், அவருடைய தியாகங்கள், அவருடைய வீரங்கள், அவருடைய ராஜாவுக்காய் உள்ள விசுவாசம், ராஜாவுக்காய் ரத்தம் சிந்தியது எல்லாம் அங்கே வீணாக போயிற்று என்று சொல்லி நான் காண்கிறோம். திருட்டளவாய் உள்ளே வந்தார். எங்கேயும் பைபிள் இப்படி வாசிக்க முடியாது. இந்த இடத்துல தான் நான் வாசிக்கிறோம். நம்மை நம்பி வருபவர்களை, நமக்கு பின்பாக இருப்பவர்களை, நமக்காக உயிரையும் கொடுத்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்களை ஒரு காலமும் நாம் சீப்பாக நினைக்கக்கூடாது. பொருட்டை எனக்கு பொருட்களாக முக்கியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் தங்களுக்காய் உயிரையே கொடுத்து போஸ்டர் ஓட்டுகிற, சண்டை போடுகிற, எங்கள் தலைவர் என்று சத்தம் போடுற, வாழும் சத்தம் போடுறவங்கள கண்டுகிட்ட வராமலே விட்டுறதை பார்க்குறோம். தொண்டர்களோ துடிக்கிறாங்க, எங்கள் கட்சி தான், எங்கள் ஆட்சி தான் அப்படி சொல்லி வரணும், அப்படி சொல்லி அப்படி துடிக்கிறாங்க. தலைவர்களோ அவர்களை குறித்து கண்டுகொள்வதில்லை. அதைத்தான் ராஜாவை தாவீது வாழ்க்கையில் பார்க்கிறோம். நீங்கள் உயிரை கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, ரத்தம் சிந்தினால் என்ன, சிந்தாவிட்டால் என்ன, எனது மகன் தான் எனக்கு முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருப்பது தவறு அல்லவா? என் பிள்ளை உயிர் பயிற்சியா, நான் அதுதான் நினைச்சால முடியும், உங்களை பற்றி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தானே இது இருக்கு. இது எவ்வளவு தவறான ஒரு காரியம். இல்லவே இல்லை. நமக்கு பின்பாய் வருபவருடைய தியாகத்தை மதிக்க வேண்டும். உழைக்கிறவருடைய தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும். நமக்காக ரத்தம் சிந்துகிறவருடைய தியாகத்தை நாம் மறக்கக்கூடாது. நமக்கு பின்பாய் நின்று நமக்காய் உண்மையாய் சத்தமிடுகிற, நமக்காய் உண்மையை யுத்தம் செய்கிறவர்களை, அவருடைய தியாகத்தை நாம் கனம் பண்ணுபவர்களாக இருக்க வேண்டும். சுயநலத்தோடு வாழ்வதற்கு அங்கு இடமில்லை. ஒரு அப்துல்லா மாத்திரமா செத்தார், அன்றைக்கு எத்தனையோ வீரர்கள் செத்தார்கள் அல்லவா? அதையும் நினைக்க வேண்டும் அல்லவா? இங்கே தாவீதுடைய சுயநலத்தை காண்கிறோம். அவர் ராஜாவாய் இருப்பதற்கு இந்த இடத்தில் தகுதி இல்லாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ராஜாவாய் தான் பார்க்க வேண்டுமே தவிர தகப்பனாக பார்க்க கூடாது இந்த இடத்தில் என்பதையும் நாம் உணர்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. முக்கியமாய் தலைவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்தில் காண்கிறோம். உழைக்கிறவர்களை, தனக்காக செருப்பாய் தேய்கின்றவர்களை. அரசியல் கட்சியில் தான் அப்படி தொண்டர்கள் இருக்காங்க. எத்தனை சினிமாவில் ஹீரோக்களுக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பாஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய தொண்டர்கள் இருக்காங்க. அவருடைய தியாகங்களை மதிக்க வேண்டும். உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அப்படி குடும்பத்தை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லா செலவினத்தையும் ஏற்க வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தலைவர்களுக்கு நேரம் இருக்கிறதா? இல்லை என்றால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது என்று நமக்காய் நின்றவர்களை நடுத்தருவிலே நாம் விட்டு விடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீதுக்காக பரிதாபப்படுகிற என்னுடைய மகன் கொல்லப்பட்டது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை விட போலவே எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அவருக்கு சார்பாக வந்தவங்க. எவ்வளோ பேர் ரத்த சிந்தின காயத்தோடு ரத்தத்தோடு வாராங்க. ராஜா உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்திருக்கணும்னு வராங்க. ராஜா அல்றாருன்னு
திருட்டளவாய் உள்ளே வந்தார்களா? எவ்வளவு நல்ல வீரர்கள் தாவீதின் பின்பாக இருந்தார்கள். தாவீதோ அதை அறியாமல் இருந்தார் அல்லவா? நமக்காக ஒருத்தர் நம்ம தூக்கி சுமக்கிறாங்க, நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா அதை மதிக்க வேண்டும், மறக்கக்கூடாது. டோன்ட் திங்க் ஆர் டோன்ட் டேக் இட் அஸ் கிராண்டட். இப்படி தான் செய்வாங்க போலுக்கு, இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க போலுக்கு, இப்படி தான் சோறு போடுவாங்க போலுக்கு, இது கடமை போலுக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைப்போம் என்றால் மிகப்பெரிய அழிவு வந்துவிடும் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, தகப்பனுடைய அன்பு சிலிர்க்க வைக்கிறது. ஆனால் ராஜாவாக இருந்து தன் தொண்டர்களுடைய வீரர்களுடைய தியாகத்தை சிறிதளவும் கணக்கிலே கொள்ளாத அந்த தாவீதை பார்க்கும் பொழுது என்ன இது என்று சொல்லி தோன்றுகிறது ஐயா. நிறைய தலைவர்களுக்கு பின்பாய் போகிற வாலிபர்கள் இந்த செய்தியை கேட்க வேண்டும். தலைவர்கள் தங்கள் குடும்பத்தை பற்றி ஒருவேளை நினைக்கலாம், இல்லைன்னா வேற சுயநலத்தோடு இருக்கலாம். ஆனால் பின்பாய் போகிற பொழுது பெரிய தலைவர் சில நேரங்களில் ஏமாற்றங்களை மிஞ்சுகிறது. இயேசு ராஜா எனப்பட்ட அந்த பெரிய தலைவர் பின்பு போகிற பொழுது நிச்சயமாய் நீர் எங்களை மதிக்கிறவராக இருக்கிறீர். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும், உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்கள் வித்தியாசத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறீர். அந்த வியாதிகளிலிருந்து இலவசமாய் விடுதலை தருகிறீர். பிரச்சனைகளிலிருந்து இலவசமாய் விடுதலை தருகிறீர். மழை போல வருபவைகள் பனி போல நீங்கும்படியாய் செய்கிறீர். உமக்கு பின்பாய் வந்தது நீ நினைவு கூறுகிறீர். உமக்கு ஊழியம் செய்தது நினைவு கூறுகிறீர். உமக்கு கொடுத்ததை நினைவு கூறுகின்றீர். அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கின்றீர். இப்படி பிள்ளைகளை ஒருபொழுதும் நீ வெறுமையாக அனுப்புவதில்லை. யாருக்கும் நீர் கடன்படுவதில்லை. ஒரு சின்ன சேர் எடுத்து போட்டால் கூட அதை மறப்பதில்லை. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட நீ மறப்பதில்லை. ஆண்டவரே தோத்திரம் ஐயா. இந்த பூமியில் இந்த மிக பறந்து விரிந்திருக்கிற இந்த பூமியில் எந்த மூலையில் யார் என்ன ஊழியத்தை செய்தாலும் அதற்குரிய பலனை இம்மையிலும் மறுமை 100 மடங்கு கொடுக்காமல் விடமாட்டீர். நன்றி. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. வியாதியை நீக்குங்கப்பா. வியாதி தோற்று போனது, சிலுவையில் உமக்கு முன்பு தோற்று போனது. அந்த வியாதி தோற்று போகட்டும், அந்த கிருமிகள் தோற்று போகட்டும், அந்த வலி தோற்று போகட்டும், புண்ணு தோற்று போகட்டும், கருப்பு கலர் தோற்று போகட்டும். ஆண்டவரை காக்காய் வலிப்புகள், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, லங்ஸு, அந்த பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் அப்படியே மறைந்து போகட்டும். புது கிருபையை தாரும், புது இரக்கத்தை தாரும். ஆண்டவரை நீர் வாழ வைத்தரணும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே எல்லா சத்துருடைய கிரிகளும் அழிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருப்பவர்களுக்காக, வட்டி கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் பணம் தேவையாப்பா. எங்கே போவாங்க? அவங்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்குரிய பணத்தை கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காய், படித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காய், போதையில் அடிமையிலாக இருக்கிற வாலிபர்களுக்காய், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து பாதி தவறி போய் கொண்டிருக்கிற பரிதாபத்துக்குரிய வாலிப பிள்ளைகள் நினைக்கிறோம், தம்பிமார்கள் நினைக்கிறோம். எப்படியாவது அவளை சந்தியும், அவளை விடுவியும். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி வயதான காலத்தில் ஏந்தி கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க. ஆண்டவரே சோதனை நீண்ட காலமாக பிள்ளைகளை திருமணமாக நீ காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. சொந்தமாக எனக்கு வேணும், இந்த நிலம் கண்டிப்பாக விற்று தான் ஆகணும் சொல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. இரவு தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, மாடிப்பள்ளி ஏறி இறக்க முடியல, எல்லா சொல்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை தோத்திரமாப்பா. அப்படியே தகப்பனே, எங்கள் நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதி திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, நிறைய கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும். உம்முடைய வீடு, ஏராளமான பணம் தேவை. நீரை சந்தியும், மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அன்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.